Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம ஸ்டிச்டு ப்ளவுஸில் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். 2M beads, ரெட் கலர் திலகம் சிப் ஸ்டோன், கோல்டு கலர் திலகம் சிப் ஸ்டோன், கோல்டு கலர் செயின் ஸ்டோன், பால் செயின், காட்டன் த்ரெட். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பீட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லுமே ஸ்லீவோட அளவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம பீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து நீடில் உள்பக்கம் போட்டுட்டு இல்லை ரெண்டு பீட்ஸ் கடையில் ஸ்டிச் பண்ணி கூட போடலாம். த்ரெட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த 2 பீட்ஸ் கடை உள்பக்கம் இந்த இடத்துலையா நீடில் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து அப்புறம் திரும்பவும் நம்ம வந்து பீட்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபுல்லுமே ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு பீட்ஸ் போட்டு கடைசியில் வந்து சைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு அப்புறம் 2M பீட்ஸ் போட்டு திரும்பவும் நம்ம ஒரு லைன் பால் செயின் போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ இதில் கோல்டன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் வரது மாதிரி போடணும். ஒரு ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதி கீழ்ப்பக்கம் வரணும், பீட்ஸை பக்கத்து வர்றது மாதிரி போடணும். ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை சுற்றிலும் பால் செயின் போட்டுக்கலாம். 12 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா இப்போ இதை சுற்றிலும் நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் ஸ்டோன் போட்டுட்டு இதுக்கு அடியில் வந்து குட்டியாக ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். காட்டன் த்ரெட்டை வந்து சிங்கிள் த்ரெட்டில் நம்ம போட போகிறோம். பாருங்கள், டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரு த்ரெட்டில் மட்டும் நான் நாட் போட்டு வச்சுருக்கேன். சர்க்கிள் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து நான் நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதுக்கு நேராக இதில் போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். நம்ம சர்க்கிள் மார்க் பண்ணல லைன்லேயே நம்ம நீடில் எடுக்கணும். திரும்பவும் நம்ம இதிலேருந்து நீடில் எடுத்துகிட்டு இதுக்கு அடுத்தாக்கில் போடணும். திரும்ப இதிலேருந்து நீடில் எடுத்துகிட்டு த்ரெட்டுக்கு மேலே த்ரெட்டு வருத மாதிரி நீ போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு அடுத்தது த்ரெட்டை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி குட்டியாக சர்க்கிள் மாதிரி வரணும். சிங்கிள் த்ரெட்டில் தான் போடணும். இந்த த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த த்ரெட்டை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். சுற்றிலும் 12 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 12 பீட்ஸ் வந்து இது சுற்றிலும் கரெக்டாக இருக்கும். இந்த 2 ஸ்டோனுக்கு இடையிலையும் நம்ம 3 பீட்ஸ் போட்டுக்கலாம். 2M பீட்ஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு பீட்ஸை ஒட்டிலுமே நீடில் வந்து திரும்ப உள்ளே போடுவேன். போட்டுட்டு இந்த மாதிரி முக்கோணமாக வச்சிடணும். திரும்ப நீடில் வந்து இந்த பீட்ஸை ஒட்டி எடுத்துகிட்டு இந்த முக்கோணமாக இருக்கு இல்லையா, இந்த ஒரு பீட்ஸ்க்கு இடையில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுறணும். நம்ம இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரவுண்டுக்கு அடியில் நம்ம இந்த இதுலேயும் 2M பீட்ஸ் வந்து 3 பீட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு பக்கத்திலே திரும்ப நீடில் உள்ளே போடணும். போட்டுட்டு திரும்பவும் நம்ம நீடில் வந்து எடுக்கலாம். நம்ம இதிலேருந்து நீடில் எடுத்துருக்கோம் இல்லையா, த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த பீட்ஸ் இங்கேருந்து கொண்டு வந்ததை இதில் வந்து நம்ம நீடில் வந்து உள்ளே போடணும். இதிலேருந்து நம்ம இங்கே நீடில் கொண்டு வரப்போ த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாகவே விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சுருக்கு இல்லாமல் இருக்கும். இதிலேருந்து த்ரெட்டை கொண்டு வந்துட்டு இந்த பீட்ஸ்
இப்படி போடணும், நீடில் போடணும். அப்போ உங்களுக்கு வந்து லாக் ஆயிரும். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் திலகம் செப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இதில் போட்டோம்னா ஃபஸ்ட்டு எந்த லைனில் போட்டிருக்கோமோ அதே லைனில் மற்றதும் வரணும். ஷார்ப் பகுதி வந்து மேல் பக்கம் வரத மாதிரி போடணும். இந்த ஸ்டோன் ட்ரை ஆகிட்டு ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நெக்குக்கும் நான் வந்து இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நெக்குக்கு வந்து நான் த்ரெட் ஒர்க் மட்டும் போட்டுட்டு அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டோன் போட்டு இது சுற்றிலும் வந்து பால் செயின் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து சைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து பிகினர்ஸ்லாம் போடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்டிச்சட் ப்ளவுஸில் போடுறேன். இந்த ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். சிம்பிளாகவும் இருக்குது, கிராண்டாகவும் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக இந்த டிசைன் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஃபுல்லு முடித்தோடனே ரொம்பவே நீட் அண்ட் கிராண்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.